பிரமிட் ஆன்மீக மண்டல இயக்கம் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சுயசார்பு வகுப்புகள் அப்படிங்கிறதுல 3வது பகுதிக்குள்ள நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். சுயசார்பு அப்படிங்கிற டைட்டில் ஏன் சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற கிளாரிட்டியை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். எதுக்காக சுயசார்பு அப்படின்னா, செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தான் எல்லாத்தையுமே உருவாக்குறோம். அதே சமயம் நாம தான் ஒண்ணு வேண்டானாலும் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்றோம், அழிக்கிறோம் அப்படிங்கிற உண்மையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த செஷன்ஸ் வந்து டிசைன் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் இந்த பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீங்க வந்து உங்களால உங்களையே நீங்க சார்ந்து வாழ்றதுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ அப்ப என்ன அப்படின்னா, உங்களுக்கான கேள்விக்கு உங்ககிட்டயே உங்களுக்கு பதில் கிடைக்கிற அளவுக்கு உங்களை நீங்க தயார் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ஒரு மாஸ்டரா, ஒரு ஆசானா நீங்க வந்து உருவாயிருவீங்க. அப்ப வந்து கண்டிப்பா அதுக்காக மத்தவங்களோட சப்போர்ட் நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. இனிஷியல் ஸ்டேஜ்ல நிறைய இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆக ஆக நீங்க இண்டிபெண்டா ஒர்க் அவுட் பண்றதுக்கு இது வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணும். அப்ப மினிமம் சப்போர்ட்டை நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த செஷனுடைய பேருனுடைய மெயின் இன்டென்ஷனே அதுதான். ஓகேங்களா? சோ அப்ப வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், நம்ம சோல்ஸ், அதாவது நம்ம ஆன்மாக்கள், அதே மாதிரி மத்தவங்களும் நம்மள மாதிரி ஆன்மாக்கள் தான் அப்படிங்கிறது. எல்லாருமே ஏன் பூமிக்கு வராங்க, பிறப்பெடுக்கிறாங்க, பல ஜென்மங்கள் பிறப்பெடுக்கிறாங்க, ஏன் பல முற்பிறவிகள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து மனிதர்களா பிறப்பெடுத்து அவங்க வந்து, அதாவது ஆன்மாவா பிறப்பெடுக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லா ஞானமும் அவங்களுக்குள்ள ஃபுல் ஃபிளரிஷ்டா அவங்க இருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க வந்து ஆன்மாவா இருந்து அவங்க மனிதனா பிறப்பெடுக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 ஜென்மம் 200 ஜென்மங்கள் வரைக்கும் கூட அவங்களுக்கு அவங்களோட அந்த இது எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனா நிறைய ஜென்மங்கள் எடுக்க எடுக்க அவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அவங்க அவங்க யாரு என்னங்கிறத மறந்துட்டு இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸ் இருக்கிறது, பேர் புகழ் வேணும்னு நினைக்கிறது, நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த ஒரு மெட்டீரியலிஸ்டிக் இதுக்குள்ள அவங்க வந்து ஸ்ட்ரக் ஆகி நினைக்குவாங்க. ஏன்னா இந்த கேம் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கேம் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க, ஒரு அட்வென்ச்சரஸ் கேம் மாதிரி. இது என்ன அப்படின்னா, பூமி அப்படிங்கிற அந்த பால்குள்ள நம்ம வந்த உடனேயே, அந்த அட்மாஸ்பியருக்குள்ள நம்ம வந்த உடனேயே, அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்த உடனேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம மறந்துடுவோம். அந்த பார்ஷியல் அந்த அம்னீஷியா வந்து நமக்குள்ள வந்துரும், மறக்கும் தன்மை நமக்கு வந்துரும். அப்ப நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த மறக்கும் தன்மை வந்ததுனால இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ ஆரம்பிச்சிடுறோம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ்குள்ள நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டே இருக்கோம். அப்ப வந்து நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ்குள்ள போய் 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 இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நிறைய அக்யூமுலேட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு ஜென்மத்துல மட்டும் நடக்குதானா? இல்ல, இது வந்து நான் இந்த இடத்துல பேசுறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மாவா பல பிறப்புகள், பல 100 பிறப்புகள், பல 1000 பிறப்புகள் கூட இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சோல்ஸ் இண்டிவிஜுவல் ஜேர்னி அப்படிங்கிறது தான். சோ அந்த பிறப்புகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நிறைய நிறைய நெகட்டிவ் இமோஷன்ஸ்குள்ள நம்ம போய் ஸ்ட்ரக் ஆகி நின்னுக்கிறோம். சோ அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் போது, என்னடா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறப்பதான் நம்மளோட சோல் சயின்ஸ், அதாவது ஆன்ம விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து, ஆன்ம அறிவியல் அப்படிங்கறது வந்து நம்ம கத்துக்கிறதுக்கான முயற்சியில நம்ம ஈடுபட ஆரம்பிக்கிறோம். அப்பதான் உண்மையான நிஜம் என்ன, சத்தியம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த முயற்சி செய்ய ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் லெசனா நமக்கு அமையறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம ஆன்மாதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை ஏத்துக்கிறது. ஆனா இது நீங்க வந்து நிறைய சமயங்கள்ல வந்து நம்மளோட மைண்டையே நீங்க வந்து சும்மா ஒரு பின்னாடி போய் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கே வந்து அக்செப்டன்ஸ் இருக்கவே இருக்காது. நான் சோல் தான் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் நம்ம கிட்ட வரவே வராது. அப்ப அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, அந்த புரிதல் வந்து நம்ம கிட்ட இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து, மைண்ட் செட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கீவேர்ட் வந்து மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்ல நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்னுக்கிறோம். சரி, மைண்ட் அப்படிங்கிறது எப்ப வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பூமியில மனிதர்களா பிறப்பெடுக்கும் போதுதான் அந்த பிசிக்கல் மைண்ட் அப்படிங்கிறது, பௌதீக உடல்ல இருக்கக்கூடிய அந்த மனித மனம் அப்படிங்கிறது வந்து செயல்படவே ஆரம்பிக்கும்
அப்படிங்கிறது தான். சோ அப்ப வந்து அந்த மனித மனம் அப்படிங்கிறது வந்து செயல்பட ஆரம்பிக்கிறப்பதான் வந்து நமக்கு வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. சரி, அப்ப அந்த மனித மனம்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி எதை பார்த்தாலும் கேட்கும். எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும், சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி நமக்கு வந்து அப்படியே ஆர்ப்பரிச்சுக்கிட்டு எனக்கு பணம் வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், எவன வேணாலும் எப்படி வேணாலும் அடிச்சு கொன்னு எனக்கு வந்து பணம் சம்பாரிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஆசைகள், பேராசை, அந்த மாதிரி பொறாமை, அந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் நம்ம மைண்ட் தான் ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ இந்த மைண்ட் ஜென்ரேட் பண்ணி பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய ஜென்மங்கள் எடுத்து 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 மைண்ட் ஜென்ரேட் பண்ண அந்த ஆசைகள்னால நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து போய் ட்ராப் ஆகி நிற்போம். அப்போ அடுத்தது வந்து எப்படிதான் என்னதான் பண்றது? ட்ராப் ஆயி நிக்கிறது அப்படின்னா, நம்ம கஷ்டங்கள் வந்து மன வலியும், வேதனையும் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒண்ணா உடல் ரீதியா இருக்கும், இல்ல மன ரீதியா இருக்கும், இல்ல பொருள் ரீதியா இருக்கும், இல்ல குடும்ப ரீதியா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அப்ப வந்து என்ன நாலேட்ஜ் எனக்கு கிடைச்சதுன்னா, இதுக்கு நான் யாரு? நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? அப்படிங்கிற புரிதல் வந்து எங்க வரும்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்ம அறிவியல் அப்படிங்கிற விஷயத்துல தான் நமக்கு அந்த புரிதல் நமக்கு ஆரம்பிக்குது. சோ ஆன்ம அறிவியல்ங்கிறதுல ஃபர்ஸ்ட் பாடம் தான் நம்ம வந்து ஆன்மா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி ஆன்மாங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையை யாரு உருவாக்குறாங்க, எப்படி அது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த வாழ்க்கையை உருவாக்குறது நாம தான் அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தத்தை, அந்த ஒரு உண்மையை, அந்த சத்தியத்தை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணோம். கடவுள்னு ஒருத்தர் வெளியில இருந்து நமக்கு எந்த விஷயத்தையும் நிர்ணயம் பண்றது இல்லை. யாருமே கிடையாது. நாம மட்டும்தான். நம்ம வாழ்க்கைய உருவாக்குறது நாம மட்டும்தான். அது எப்படி நாம தான் செய்றோம்? இத்தன ஜென்மம் நான் எடுத்திருக்கேன். எனக்கு எப்படி கடவுள் இல்லாம பின்ன யார் பண்ணுவாங்க? அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி நமக்கு வரும். அப்ப அதுக்கு எங்க இருந்து அதுக்கு அஸ்திவாரம், அதுக்கான ஆணிவேர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதுதான் நம்முடைய எண்ணங்கள். எண்ணங்கள் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் லா ஆஃப் தாட். எண்ணங்களின் விதி. அந்த எண்ணங்கள் விதி என்ன அப்படின்னா, நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். சரி, நீங்க வந்து நல்லதே நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஒருவேளை நீங்க வந்து கெட்டது நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான கெட்ட பலன்கள் வரும். அப்ப அந்த கெட்ட பலன்களை நம்ம மத்தவங்களுக்கு வந்து குடுத்துட்டோம் இல்லைங்களா? அந்த ஏன்னா இப்ப நான் வந்து யாரையாவது அடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி அடிச்சு கொன்னுட்டேன் அப்படின்னா, அவங்க அந்த அந்த அடிச்சு கொன்னவங்களுக்கு அந்த வலி இருக்கும். அவங்கள சார்ந்த வ குடும்பங்களுக்கு உண்டான வலி அவங்களுக்கு இருக்கும். வேதனைகள் இருக்கும். அது எல்லாமே இருக்கும். சோ அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி அந்த மாரி வேதனை வரும்போது, அப்ப என்ன அப்ப வேதனைய நம்ம மத்தவங்களுக்கு குடுக்குறோம். அப்ப அது என்ன ஆகும்? அப்ப அந்த பாடத்த நாம கத்துக்கணும் இல்லையா? அத கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப நமக்கும் அதுக்கான சூழ்நிலைய நம்ம உருவாக்கிட்டு வருவோம். அது எங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு ஒரு ஜென்மத்த நான் முடிச்சுட்டு, நான் என்னோட உடம்ப நான் வெக்கேட் பண்ணிடுறேன். ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? நான் பல ஜென்மங்கள் எடுக்கிறேன். ஒவ்வொரு ஜென்மத்திலயும் என்னோட உடல நான் வெக்கேட் பண்ணிட்டு, என்னுடைய ஆன்ம உலகத்துக்கு நான் போறேன். அந்த ஆன்ம உலகத்துக்கு நான் போகும்போது, என்னுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து என்னுடைய வாழ்க்கை இந்த பிறப்புல நான் எப்படியெல்லாம் நான் வாழ்ந்தேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து போட்டு காட்டுவாங்க. அதுதான் வந்து ஆகாஷிக் ரெக்கார்டு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது. ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படிங்கிறத போட்டு பார்க்கும்போது, நான் எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், எப்படியெல்லாம் மத்தவங்கள காயப்படுத்தியிருக்கேன், எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் நல்ல விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குதா நான் பேசுறது? சோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்ம உலகத்துக்கு நம்ம போயிட்டு, அங்க நம்ம முன்னாடி உட்கார வச்சு நம்மளுக்கு ஸ்பிரிட் கைட்ஸ் வந்து நம்மள என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஒரு குட்டியான விஷயம். இத யார் கவனிக்க போறாங்க? யாருக்கு தெரிய போகுது? அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா, அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உட்கார வச்சு அப்படியே ஜூம் பண்ணி இந்த இடத்துல நீ ஆன்மா அப்படிங்கிறத மறந்துட்டு, இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு காயம் பண்ணியிருக்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நம்மள தான் திருப்பி கேட்பாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திருப்பி கேட்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல நான் அடுத்த ஜென்மத்துல நான் வந்து இத கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்ன பண்ணியிருக்கேன்? அடுத்தவங்கள பார்த்து நான் பொறாமப்பட்டுருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெறைய பொறாமப்பட்டுருக்கேன். ஓகேவா? எக்கச்சக்கமான பொறாம நான் பட்டுட்டேன். அத அவங்க ஜூம் பண்ணி நான் இல்லன்னு கூட நான் தப்பிக்கவே முடியாது அந்த இடத்துல. சோ எல்லாம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க.
அடுத்த பிறப்பு நான் எடுக்கும்போது, மத்தவங்க எல்லாரும் என்ன பார்த்து பொறாமப்படுற மாரி நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ இந்த ஜென்மம் அப்போ அந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல என்னோட ஜர்னி முடிஞ்சிருச்சு. எனக்கான டைம் வந்து நான் ரீஇன்கார்னேட் பண்றதுக்கு, அதாவது மறுபிறப்பு எடுக்கிறதுக்கான டைம் எனக்கு வந்தாச்சு. சோ மறுபிறப்பு எடுக்கிறதுக்கான டைம் வந்தாச்சு அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பி வைக்கிறாங்க. சோ என்னோட லைஃப் ஜர்னில பார்க்குறீங்க அப்படின்னா, நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்துட்டே இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஏன் என்ன பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க? ஏன் இவ்ளோ ஜெலஸா ஃபீல் பண்றாங்க? என்னால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. நான் என்ன அப்படி பண்ணிட்டேன்? என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபிரெண்ட்ஸ், நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம், கர்மா அப்படிங்கிறது வந்து நான் கெட்டத செய்றதுனால தான் எனக்கு கெட்டது வருது அப்படிங்கிறல. என்னோட இமோஷன்ஸ ரைட் சென்ஸ்ல நான் யூஸ் பண்ணிக்காம இருக்கேன். என்னோட ஆட்டிட்யூட சரியா, என்னோட அணுகுமுறைய நான் சரியா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா, அது அடுத்த ஜென்மத்துல எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ போன ஜென்மத்துல நான் நெறைய பேத்த பார்த்து பொறாமப்பட்டேன்னா, இந்த ஜென்மத்துல என்ன பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அப்ப நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஆனா அத பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்ப அதுவே எனக்கு வந்து ஒரு வகையான ஃப்ரஸ்ட்ரேஷன கிரியேட் பண்ணுது. அப்ப அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும்போது, அப்பதான் நம்ம பத்ரிஜி சொல்லிக் குடுத்த நம்ம பிரமிட் மெடிடேஷன நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து செய்யும்போது, அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் கர்ம விதி பத்தி பத்ரிஜி சொல்லிக் குடுத்தத நான் படிச்சிருக்கேன். அப்ப நான் உட்கார்ந்து ஏன் என்ன பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி மூச்ச கவனிக்கும்போது, நான் என்ன தப்பு பண்ணுனேன்? என்ன பாடத்த நான் கத்துக்காம விட்டுட்டேன்? என்ன இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நான் கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? எனக்கு ஏன் இந்த மாரி இந்த பாதரிங் வருது? அப்படின்னு சொல்லி நான் பல கேள்விகள் எனக்குள்ளேயே நான் கேட்கும்போது, நீ பல பேர்த்த பார்த்து பொறாமப்பட்ட. அது அது வந்து அவங்களுக்கு எவ்வளவு மனவேதனைய ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், உனக்கு இந்த ஜென்மத்துல இந்த மாரியான எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய இன்னர் வாய்ஸ் எனக்கு கைட் பண்ணுது. இல்ல என்னோட ஸ்பிரிட் கைட்ஸ் யாராவது எனக்கு என்னோட தியானத்துல எனக்கு கைட் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்? சோ நான் வந்து நெறைய பேர பார்த்து நான் வந்து பொறாமை அப்படிங்கிறத நெறைய இடத்துல நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அது என்ன பண்ணுது? இது வந்து இந்த பொறாமப்படுறது அப்படிங்கிற வேலைய செஞ்சது யாரு அப்படின்னா, என்னுடைய பிசிக்கல் மைண்ட். என்னுடைய பௌதீக மனம். அததான் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுக்கு வந்து பல பேர் இருக்கு. நீங்க அது எல்லாத்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. பிசிக்கல் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட், மனசு, இது எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மெமரீஸ் எல்லாம் எங்க போய் என்னோட பாஸ்ட் என்னுடைய முன் ஜென்மங்களுடைய மெமரீஸ் எல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மனசுக்குள்ள ஒரு குட்டி மனசு ஒண்ணு இருக்கும். அந்த மனசுக்கு பேரு தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள தான் அத்தன மெமரீஸுமே அதுக்குள்ள இருக்கும். சரி, அது சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அது ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்ஷியஸ் மைண்ட்னால தாங்க முடியாது. அவ்ளோ ஒரு நாலேட்ஜ் இருக்கும். கன்ஃப்யூஸ் ஆயிரும். ஐய்யய்யோ! ஒரு ஜென்மத்தில இப்படி இருந்தேனா? ஒரு ஜென்மத்தில அப்படி இருந்தேனா? ஒரு ஜென்மத்தில இப்படி இருந்தேனா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆயி நம்ம மைண்ட் வந்து மெஸ் ஆயிராது. அதனால என்ன பண்ணிருவாங்கன்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட வந்து அழகா படுத்து, "நீ நல்லா தூங்குப்பா. நீ எப்பல்லாம் தேவைப்படுறியோ அப்ப மட்டும் கண்ண முழிச்சு, நீ அழகா நீ வந்து அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ நீ சொல்லிக் குடு" அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நான் என்ன பண்றேன், பத்திரிச்சி எனக்கு சொல்லிக் குடுத்த மெடிடேஷன உட்கார்ந்து நான் பண்றேன். அப்போ நான் மெடிடேஷன் ரெகுலரா பண்ணி என்னோட கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட், அத தூங்கிட்டு இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட தட்டி எழுப்பி அந்த மெமரிக்குள்ள நான் போய் பார்க்கும்போது, நான் பல பேர்த்த பார்த்து பொறாமப்பட்டுருக்கேன். நீ பல பேர்த்த பொறாமப்பட்டதுனால இந்த வேதனைய அவங்களுக்கு குடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த அந்த மெமரிய எனக்கு டேப் பண்ணி எனக்கு குடுக்குறாங்க. அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட சோல் சயின்ஸ், அதாவது ஆன்ம அறிவியல் பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால, ஃபர்கிவ்னெஸ் அப்படிங்கிறது ஒண்ணு, ஹம்பிள்னஸ்ங்கிற ஒரு வார்த்தை, அதாவது மன்னிக்கிறது, அதே மன்னிப்பு கேட்கிறது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்த பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப மன்னிப்பு கேட்கிறது அப்படிங்கிற அந்த ஆட்டிட்யூட், அந்த அணுகுமுறைய நான் டெவலப் பண்ணிக்கிறேன். அப்ப நான் என்ன பண்றேன், மானசீகமா நேரடியா அந்த எந்த ஜென்மத்துல யார பார்த்து நான் பொறாமப்பட்டேன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இருக்காது. ஆனா மானசீகமா நான் என்ன பண்றேன், என்னோட தியானத்திலேயே அவங்க கிட்ட உட்கார்ந்து, என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து இனிமே வந்து யார பார்த்தும் பொறாமப்பட மாட்டேன். இப்படி ஒரு வேதனைய இனிமே நான் யாருக்கும் குடுக்க மாட்டேன் அப்படின்னு மனப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்ப அந்த காயம் வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த அந்த இமோஷனல் வலி, அந்த உணர்வு ரீதியான வலி வந்து எனக்குள்ள இருக்கிறது காணாமயே போகுது. அப்ப அதுக்கப்புறம் அந்த அந்த காணாம அந்த பாடத்த நான் கத்து முடிச்ச உடனேயே, என்னோட என்விரான்மென்ட்ல இருக்கிற அத்தன பேருமே என்ன பார்த்து பொறாமப்படாம, நான் செய்யற விஷயங்கள பார்த்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுதான் ஃபிரெண்ட்ஸ் மெடிடேஷனுடைய மேஜிக். சோ இந்த இடத்துல என்ன ஆகுது, கான்ஷியஸ் மைண்ட், பிசிக்கல் மைண்ட், மனசு எல்லாமே ஒண்ணுதான். அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறது தான் வந்து
சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. அந்த சப்கான்சியஸ் மைண்டை டேப் பண்ணி மெடிடேஷனை யூஸ் பண்றேன். ஸோ மெடிடேஷன் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பௌதீக வாழ்க்கை வேற, ஆன்மீக வாழ்க்கை வேற அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி கிடையவே கிடையாது. பௌதீக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்ததுதான் அப்படிங்கிறத நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். எப்போ அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும்னா, கர்ம விதிப்படி அதாவது பிரபஞ்ச விதிகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கும் போது, அதாவது ஆன்ம அறிவியலை பத்தி நம்ம சரியான முறையில கத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில பின்பற்றும் போது, அதை அப்ளை பண்ணும் போது நமக்கு அந்த புரிதல் நமக்கு வருது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஒண்ணு சொல்றேன். எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தப்ப ஃபர்ஸ்ட் திங் நான் என்னோட மைண்டை நான் எப்படி மைண்ட் செட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இது வரைக்கும் நான் படிக்க மாட்டேன், ஸ்லோ லேர்னரு, எனக்கு புரியாது அப்படின்னு என்னென்னவோ தாழ்வு மனப்பான்மையெல்லாம் எனக்குள்ளேயும் இருந்துச்சு, இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. சோ அப்ப நான் அந்த தாழ்வு மனப்பான்மையை நான் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, என்னுடைய அந்த அந்த அதை நான் வேற மாதிரி அப்ரோச் பண்றேன், வேற மாதிரி அணுகுமுறையை யூஸ் பண்றேன். அப்ப என்னோட ஆட்டிடியூட நான் ஷிஃப்ட் பண்றேன். எப்படி நான் ஷிஃப்ட் பண்றேன்? அதை பாசிட்டிவா ஷிஃப்ட் பண்றேன். எப்படி பாசிட்டிவா நான் ஷிஃப்ட் பண்றேன்? லேர்னிங் ஆட்டிடியூட் அப்படிங்கறத நான் டெவலப் பண்ணிக்கிறேன். கத்துக்கணுங்கிற அந்த அணுகுமுறையை நான் டெவலப் பண்ணிக்கிறேன். அந்த கத்துக்கணுங்கிற அணுகுமுறையை நான் எப்ப யூஸ் பண்றேன்? 24/7 நான் யூஸ் பண்றேன். அப்ப அந்த என்னோட மைண்ட் செட்ல என்ன பண்ணி வச்சிருக்கேன், ஓபன் அப் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் கத்துக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும், யார்கிட்ட பேசினாலும் நான் புதுசா என்ன கத்துக்கிறேன், ஏதாவது டிவி பார்த்தா புதுசா என்ன கத்துக்கிறேன், அதுல சத்தியம்ங்கிறது என்ன இருக்கு, சத்தியத்தை அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க, சத்தியத்தை எப்படி அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்க நான் கொண்டுட்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேர்னிங் ஆட்டிடியூட நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் என்ன கொண்டு வந்தேன் அப்படின்னா, ஆர்வம், அதாவது கியூரியாசிட்டி அப்படிங்கிறது. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும், எவ்வளவு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டா இருந்தாலும், அந்த கியூரியாசிட்டிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு, அந்த லேர்னிங் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, எவ்வளவு டஃப்பான புக்கா இருந்தாலும் நம்மளுக்கு அது புரியும். எனக்கு புரியல, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, எனக்கு டஃப்பா இருக்கு, இந்த சாப்டரே என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற வார்த்தையே நம்ம வாயில இருந்து வரவே வராது. எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் நம்மளால கத்துக்க முடியும், எப்படி வேணும்னாலும் அதை புரிஞ்சுக்க நம்மளால முடியும் அப்படிங்கறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் டூ குவாலிட்டிஸ். ஒன்னு என்ன அப்படின்னா லேர்னிங் ஆட்டிடியூட், இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூரியாசிட்டி அப்படிங்கிறது. இதை ரெண்டையும் நான் பேஸா நான் எப்பவுமே வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற இந்த குட்டி ஒரு இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்ட்டு. ஸோ கமிங் பேக் டு த கார்மிக் என்ன அப்படின்னா, சோ அப்ப அந்த கர்ம விதி அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சதுனாலதான், அப்ப நான் என்னவோ தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு சரி பண்றதுக்கு தான் எனக்கு இந்த மாதிரி அனுபவம் வருது. அந்த அந்த கர்ம விதியை இந்த மாதிரி சமயத்துல நான் அப்ளை பண்ணி பார்க்கணும். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் பார்ட். கர்ம விதியை நான் படிச்சுக்கிட்டே இருந்தா பத்தாது, என்னுடைய டே டு டே லைஃப்ல நான் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்ளிகேஷன் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். சோ இந்த அப்ளிகேஷன் பார்ட் என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டிடியூடையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். சோ அப்ப அந்த அப்ளிகேஷன் பார்ட் எப்போ வர ஆரம்பிக்குதோ, அப்ப எந்த டிஃபிகல்ட்டான கான்செப்டா இருந்தாலும் நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்றீங்க, அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணி நான் புரிஞ்சு, அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன், இனிமே நான் மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள காயப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறது வரும்போது, என்னுடைய அறிவு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஞானமா மாறுது அப்படிங்கிறது தான். சோ அப்ப அந்த இடத்துல என்ன எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய சோல் மைண்ட் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. அப்ப நான் இந்த மாதிரி கர்ம விதியை எங்கெங்கெல்லாம் தேவை, எப்படியெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சு 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 அதை கரெக்டா அப்ளை பண்ண என்ன ஆகுது, என்னுடைய பிசிக்கல் மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அது அதனுடைய வேலையை குறைச்சு என்னுடைய சோல் மைண்ட் கம்ப்ளீட்டா டாப் அப் ஆக ஆரம்பிச்சிருது. அதுதான் நம்ம உடல் ரீதியா இருக்கக்கூடிய மனநிலையில இருந்து ஆன்ம ரீதியான மனநிலைக்கு நாமளே கொண்டுட்டு போய்க்கிறது. சோ இதை யாராவது வெளியில இருந்து அந்த மேஜிக் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பா முடியாது. இதுக்கான முயற்சியை நான் எடுத்துக்கணும். பத்திரிஜி எனக்கு கர்ம விதியை சொல்லி மட்டும் தான் கொடுப்பாரு. குதிரைக்கு தண்ணி மட்டும் தான் வைக்க முடியும், அந்த தண்ணி நான் தான் குடிச்சுக்கணும். அந்த மாதிரிதான். சோ இதை நான் வெளியில இருந்து எவ்வளவு
வேணாலும் உங்களுக்கு நான் சொல்லலாம். ஆனா நீங்க அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதை அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறது தான். பட் இந்த ஷார்ட்கட்ஸ், இந்த நுணுக்கங்கள் எல்லாம் வந்து இதை நான் ஃபாலோ பண்றேன். இதை நான் ஃபாலோ பண்றதுனால என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்களையும் இதை வந்து எஜுகேட் பண்ண முடிஞ்சுது. அந்த எஜுகேட் பண்ணனதுனால அவங்களும் அவங்களோட டே டு டே லைஃப்ல வித்தவுட் எனிபடிஸ் சப்போர்ட், யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம அவங்களே அவங்க சுயமா சார்ந்து வாழ்றதுக்கான தன்மையை அவங்க டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப 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 இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, லா ஆஃப் கர்மா மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எண்ணங்களின் விதி இருக்கு, தேர்வு விதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தேர்வு விதிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து நான் சொல்றத வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கோமதி சொல்றதை கேட்கலாமா வேண்டாமா, 2 சாய்ஸ் இருக்கு. கோமதி வந்து கரெக்டா சொல்றாளா இல்லையா, 2 சாய்ஸ் அகேன். சோ அப்ப வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு அந்த கான்சியஸ் டிசிஷன் நீங்க எடுக்கணும். அந்த கான்சியஸ் டிசிஷன் அப்படிங்கிறது, அதாவது உணர்வு நிலையோட நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் தான் உங்களோட வாழ்க்கை, உங்க வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தையே நிர்ணயம் பண்ணுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வந்து சினிமாக்கு போலாமா, டேய் அவன் கூப்பிட்டான்டா அதனால போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். தண்ணி அடிக்க போலாமா, டேய் அவன் கூப்பிட்டான்டா அதனால போனண்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்படியெல்லாம் சொல்லாம, நிஜமாலுமே எனக்கு அந்த கிரேவ் இருக்கா, நிஜமாலுமே சினிமா பார்க்கணுங்கிற கிரேவ் எனக்கு இருக்கா, நிஜமாலுமே நான் வந்து இனிமே வெஜிடேரியனா நான் மாறணும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த மாதிரி நான் சுயமாக சிந்தித்து அது செயல்படக்கூடிய தன்மையை நான் டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் தேர்வு செய்யறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய எதிர்காலம் ஸ்மூத்தா இருக்கும் அப்படிங்கிறதுதான். சோ அந்த சாய்ஸ் எடுக்கும்போது என்னென்னலாம் யோசிக்கணும், கர்ம விதி பற்றி யோசிக்கணும், எண்ணங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. எண்ணங்கள்லயே நிறைய வகைகள் இருக்கு. பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், டிசாஸ்டர் திங்கிங், மிராக்குலஸ் திங்கிங். சோ நீங்க அந்த எண்ணங்களை நீங்க எந்த எண்ணங்கள் வச்சு நீங்க எடுக்கிறீங்கிற ஒரு தேர்வு இருக்கு. அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோக்கம். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து கண்டிப்பா அதை நோட் பண்ணிக்கோங்க. லா ஆஃப் சாய்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லா ஆஃப் சாய்ஸ் நம்ம, அதாவது தேர்வு விதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தேர்வு விதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உற்று நோக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய பொறுப்பு தான் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த நோக்கம் வந்து ரொம்ப செல்பிஷா இருக்கு அப்படின்னா அது திருப்பியும் நம்மளோட கார்மிக் லூப்புல தான் கொண்டு வந்து விடும் அப்படிங்கறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ கர்ம விதிக்குள்ள நம்ம திருப்பியும் போய் சிக்கணுமா, இல்ல போதும்டா சாமி இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணணுமா, அதுவும் நம்மளோட தேர்வு விதிதான் அப்படிங்கறது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க எந்த மாதிரியான சாய்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் யோர் செல்ஃப் மட்டும்தான். சோ இந்த சாய்ஸ் எடு, இப்படி எடு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நமக்கு சொல்ல மாட்டாங்க. நான் கான்சியஸா உணர்வு நிலையோட அந்த முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு உண்டான பலனை நான் அனுபவிப்பேன். சரி, ஓகே, இந்த சாய்ஸை நான் எப்ப இருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நாலேஜ் எப்போ உங்களுக்கு கிடைச்சதோ அப்ப இருந்தே நீங்க அதை எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்ல நீங்க கொஞ்சம் ரிலக்டன்டா மெதுவா எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னாலும் அதுவும் உங்களோட சாய்ஸ் தான். சரி, இது வந்து பாஸ்ட் லைஃப மாத்திருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா. இது வரைக்கும் நீங்க வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க இது வரைக்கும் வந்து பாஸ்ட்ல நடந்துச்சோ அது எதுவுமே உங்களால இப்போதைக்கு மாத்த முடியாது. அதுக்குண்டான கர்ம பலன்களை நம்ம அனுபவிச்சேதான் தீரணும். ஆனா அந்த இடத்துல வந்து சோல் சயின்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லா ஆஃப் அக்செப்டன்ஸ். அது ஒன் ஆஃப் த பிரபஞ்ச, லா ஆஃப் காஸ்மாஸ் தான். ஓகேவா? லா ஆஃப் அக்செப்டன்ஸ். அப்ப என்ன, எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு என்னோட பாஸ்ட மாத்த முடியாது. அப்ப நான் பொறாமப்பட்டேன் அப்படிங்கறதுனால என்ன பார்த்து பொறாமப்படுறாங்க, அதனால மனவலிக்கு நான் ஆளாகிறேன் அப்படின்னா அப்ப வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க, என்னோட பாஸ்ட மாத்த முடிஞ்சுதா? இல்ல. ஆனா அதை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்தை என்னால கொண்டு வர முடியும். சரி, அதுக்கான ஸ்ட்ரென்த் எனக்கு எங்க இருந்து கிடைக்கும்? இப்ப வந்து ரெகுலரா வந்து இந்த மாதிரி கிளாஸ் அட்டென்ட் பண்றதுனால கிடைக்குமா? கிடைக்கும். ரெகுலரா ஆன்மீக புத்தகங்கள் வாசிக்கும் போது கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். இதை விட இன்னும் ஈஸியானது என்ன, கண்ணை மூடி மூச்சு கவனிங்க, இன்னும் ஈஸியா கிடைக்கும். சோ இந்த 3 விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பா உங்களோட பத்தி என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சரி, அது எப்படி அது ஞாபகம் வருது, அந்த பாஸ்ட் லைஃப்ல இப்படி எல்லாம் நடந்துச்சு அதனாலதான் உனக்கு இப்படி இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் அவேர்னஸ்.
விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற கோஷன்ட் அந்த இது வந்து நீங்க எப்ப தியானம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அது வந்து வேலை செய்யவே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இந்த சோல் சயின்ஸ், அதாவது ஆன்ம அறிவியல் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து நீங்க எப்ப தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நீங்க எப்ப தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். அந்த தியானம்ங்கிறது எப்ப பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு தேவையான குட் கர்மா, அதாவது நல்ல காரியங்கள்ல நல்ல கர்மாவை நீங்க சேர்த்து வச்சிருந்தால் மட்டுமே நீங்க தியானம் அப்படிங்கறத நீங்க செய்யவே முடியும். சோ அப்ப தியானத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் என்ன பண்ணணும்னா நிறைய நல்ல காரியங்களை நான் செஞ்சிருக்கணும். அப்பதான் என்னால தியானம் செய்ய முடியும். சரி, தியானம் செய்யறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களான்னா, தியானம் செய்ய முடியாதவங்கனால நம்மள புரிஞ்சுக்க முடியாது. ஆனா தியானம் செய்யறவங்கனால மத்தவங்களை வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அவங்க அறியாமையில தான் இந்த மாதிரி தவறுகள் செய்யறாங்க, இந்த மாதிரி நம்மளை காயப்படுத்துறாங்க, இந்த மாதிரியான மனப்பான்மைக்கு ஒரு நெகட்டிவான இம்பாக்ட கிரியேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வராங்க, பினான்சியலா நமக்கு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அறியாமை நிலம் வருது அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ், அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையும் நம்ம கிட்ட வருது. சோ அதனால நம்ம இந்த மாதிரி அக்செப்டன்ஸ் கொண்டு வர்றது, நம்ம கர்ம விதி பத்தி புரிஞ்சுக்கிறது, நம்ம வந்து தேர்வுகள் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிறது, அந்த தேர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறது, அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்றோம்னா, பௌதீக ரீதியா இருக்கக்கூடிய மனப்போராட்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து, அதாவது உடல் ரீதியான மனம் அப்படிங்கறத, பௌதீக மனம் அப்படிங்கறதுல இருந்து ஆன்ம மனம் அப்படிங்கிற நிலைக்கு நம்மள நாமளே கொண்டுட்டு போய்க்கிறோம். யாருமே நம்மள புஷ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நாம தான் நம்மள வந்து புஷ் பண்ணி நம்ம சோல் மைண்டுக்கு நம்ம போறோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப நம்மளுடைய சோல் மைண்ட் வந்து நல்லா முழுமையா ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குதோ, அப்ப நம்ம வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த பந்தத்துல இருந்து நம்ம வெளியில வந்துட்டு நம்ம வந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்ல போய் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சரி, எப்ப நான் முழுசா என்ன வந்து நான் வெளியில கொண்டு வந்துக்க முடியும் அப்படின்னா, அப்போ மத்தவங்களுக்கான இந்த ஆன்ம அறிவியலை நம்ம எந்த அளவுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துறோம், அதாவது எந்த விதமான ஹெல்ப் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலுமே அந்த ஆன்மாவை அவங்க வந்து கைண்ட் ஆஃப் ஒரு தூக்கத்துலதான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு இப்படி ஒரு சத்தியம் இருக்கு, அதனாலதான் நம்ம இப்படி இருக்கோம், நம்ம அதனாலதான் இவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியவே புரியாது. ஆனா அவங்க கிட்ட நீங்க தியானத்தை செய்யுங்க, நீங்க செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு 100 பேர்கிட்ட சொல்றீங்க, ஆனா ஒருத்தர் தான் அவங்க செய்யறதுக்கு தலையவே ஆட்டுவாங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு திருப்பியும் நீங்க தியானத்தை சொல்லி கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த ஆன்ம அறிவியலை சொல்லி கொடுக்க உங்களோட எனர்ஜியும் ரேஸ் ஆகும், அவங்களோட நம்பிக்கையும் அதிகமாகும். அப்படி நம்பிக்கையும் எனர்ஜியும் அதிகமாக அதிகமாக உங்களை தேடி நிறைய பேர் வந்து தியானம் கத்துக்க வருவாங்க. அப்போ நீங்க வந்து உங்களோட இந்த பிறப்பு இறப்புங்கிற பந்தத்தை விட்டுட்டு உங்களோட ஹையர் செல்ஃபோட ஹையர் வேர்ல்ட்ஸுக்கு உங்களால ஈஸியா போக முடியும் அப்படிங்கிறது தான். சோ வந்து இப்ப இதுக்கு வந்து எப்படி ஷார்ட் கட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்து பத்ரிஜி சொன்ன அந்த 3 விஷயத்தையும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னையே நான் எப்படி எக்யூப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு குட் லிசனரா நான் இருக்கணும், மத்தவங்க பேசுறத நான் பொறுமையா கேட்கணும், உள்வாங்கிக்கணும், என்னுடைய கப் எம்டியா இருக்கணும். பத்ரிஜி ஒரு டைம் சொன்னார், லேர்ன், அன்லேர்ன் அண்ட் தென் லேர்ன் அப்படின்னாரு. படிச்சுக்கிட்டது அத்தனையும் மறந்துரு, கம்ப்ளீட்டா மறந்துரு, நீ அந்த ஈகோல இருந்து வெளியில வந்துரு, எனக்கு இது ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற நினைப்ப நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஈகோ வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த பாடத்தை கத்துக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எண்ணங்கள் தான் நம்மளோட டெஸ்டினியை வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது, அதுதான் திங்கிங் அண்ட் டெஸ்டினி, ஹெரால்ட் பர்சிவல் வந்து சொல்லியிருப்பாரு. சோ அப்ப அந்த எண்ணங்கள் தான் நம்ம டெஸ்டினியை கிரியேட் பண்ணுது, எனக்கு இது ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மனப்பான்மை எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்னால அடுத்த பாடத்தை கத்துக்க முடியாது. சோ ஐ எம் ஸ்டில் ட்ரைனிங் மை செல்ஃப். என்ன நானே எப்படி நான் ட்ரெயின் பண்ணிக்கணும், ஒரு குட் லிசனரா நான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தான். எவ்வளவு எக்ஸ்பீரியன்சஸ் கொடுத்தாங்கனாலும் அதை நான் பொறுமையா நான் கேட்கணும், அதுக்கான டைமை நான் ஒதுக்கணும், அதுக்காக என்னோட முழு கவனத்தையும் நான் அதுல செலுத்தணும். அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா சஜ்ஜன சங்கத்தியம் நடக்குது. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா மைண்ட்ஃபுல்னஸ் நடக்குது. சோ இந்த மாதிரி என்னோட குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே நான் வந்து அந்த சோல் சயின்ஸ்ங்கிற கான்செப்டை நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். அப்ப வந்து மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது நடக்குது. அப்ப எனக்கு வந்து நான் தியானம்ங்கிறது வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா இன்னொருத்தரோட பார்வையில தியானம்ங்கிறது வேற ஒரு கண்ணோட்டத்துல அவங்க அதை பார்த்திருப்பாங்க. அந்த நுணுக்கத்தை நான் கத்துக்கிறேன். அதனால எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய புரிதல் வந்து இன்னும் விரிவாகுது அப்படிங்கிறது தான். ஒருத்தரை கேட்டே அந்த அளவுக்கு விரிவாகுது அப்படின்னா 100 பேர்த்த கேட்கிறோம் அப்படின்னா 500 பேரை கேட்கிறோம் அப்படின்னா கோடிக்கணக்கான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம பத்திரிஜி 1 crore மேல எக்ஸ்பீரியன்சஸ்
கேட்டிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் நான் சொல்றேன். அப்போ அவங்களோட ஞானம், அவங்களோட கான்சியஸ்னஸ், அந்த உணர்வு நிலைங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சோ நம்ம வந்து கண்டிப்பா ஒரு குட் லிசனரா நம்ம மாறணும் அப்படிங்கிறது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது. கண்டிப்பா ஆன்மா ரீதியான புத்தகங்களை நம்ம கண்டிப்பா வாசிக்கணும். அதை வாசிக்க எனக்கு என்ன மேஜிக் நடந்துச்சு அப்படின்னா, என்னையே நான் அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா என்னோட ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எஸ்பெஷலி மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 24 இயர்ஸ்ல வந்து ஐ மெட் வித் as many challenges as possible அப்படிங்கிறது தான். பட் அந்த சேலஞ்சஸ் வரும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் போய் ரெஃப்யூஜ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா தஞ்சம் புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தஞ்சம் புகுந்துகிட்ட ஒரே இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம், புத்தகம், சஜ்ஜன சங்கத்தியம், அதாவது சத் சங்கம் அப்படிங்கிறது. இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் நான் போய் ஒளிஞ்சுக்குவேன். அந்த 3 விஷயத்துக்குள்ள ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கறதுக்கான கேள்விக்கான பதில தேடி அதுல இருந்து நான் வெளியில வருவேன். அதுக்காக நான் வந்து என்னுடைய சேலஞ்சஸ் வரவே கூடாது அப்படின்னு நான் வந்து என்னைக்குமே என்ன பிளாக் பண்ணிக்கிட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் அந்த குவாலிட்டியை வந்து அதையும் நான் டெவலப் பண்ணிக்கிட்டேன். எவ்வளவு சேலஞ்சஸ் வருதோ அவ்வளவு சேலஞ்சஸ் வரட்டும், லெட் அஸ் ஃபேஸ் இட், லெட் மீ ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜ்ல என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஐ எம் கிரியேட்டிங் மை ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சேன், என்னுடைய லா ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிறத ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நான் எடுக்கிற சாய்ஸை வந்து நான் தெளிவா எடுக்கணும், விழிப்புணர்வோட எடுக்கணும். அடுத்தது நான் திருப்பியும் அந்த மாதிரியான மனவலிக்கோ உடல் ரீதியான தொந்தரவுக்கோ நான் போய்க்க கூடாது, இல்ல பண ரீதியான பிரச்சனைக்கோ இல்ல குடும்பத்துக்குள்ள பிரச்சனைக்கோ நான் வந்து போய்க்க கூடாது அப்படிங்கிற அந்த உணர்வு நிலையோட என்னால அந்த முடிவுகள் எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறது தான். சோ இன்னைக்கு வந்து நான் அப்ப வந்து அதுல வந்து புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எல்லாமே மைண்ட் செட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை போட்டு 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 குழப்பி வச்சிருப்போம். அடுத்தவங்களை பத்தி பேசுறதே வேலையா வச்சிருப்போம், அடுத்தவங்களை அனலைஸ் பண்ணுவோம். மோடி அங்க போனாராமா, ஸ்டாலின் இது பண்ணாராமா, இபிஎஸ் இது பண்ணாராமா, லைக் வைஸ். அது மட்டும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க அதை பண்ணாங்களா, என் தம்பி இதை பண்ணா, எங்க அண்ணன் இதை பண்ணா, எங்க அக்கா இதை பண்ணனா, எங்க மாமியார் இப்படி பண்ணாங்க. அது எல்லாத்தையும் போட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். சோ கம்ப்ளீட்டா அது அத்தனையும் ஷேட்டர் பண்ணனது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னா புக் ரீடிங் தான், புத்தகம் வாசித்தல். சோ என்னோட டைமை வந்து நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நான் எவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்றேன், அப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுல எப்படி நான் சோல் சயின்ஸை வந்து நான் கன்வெர்ட் பண்றது, அதை எப்படி நான் வந்து ப்ரொடக்டிவா மாத்திக்கிறது அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், என்னோட கண்ணோட்டம் அப்படிங்கிற விஷயத்த வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி நிக்கிறதுக்கு எனக்கு வந்து எனக்கும் என்னாலையும் சுயமா யோசிக்க முடியும், என்னாலையும் சுயமான டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு அடையாளம் காட்டினது எனக்கு புக்ஸ் தான். சோ அதனாலதான் இந்த 3 விஷயத்தையும் நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன். அதே மாதிரி எப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்பெல்லாம் பிரமிட்ஸ் போய் உட்காந்து மெடிடேஷன் பண்றது. அதே மாதிரி வெஜிடேரியனா மாறணும் அப்படின்னு சொன்னப்ப நாங்க இமீடியட்டாவே மாறிட்டோம். அதனால அந்த சைவ உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. எங்க குழந்தைக்கு கூட நாங்க அது கொடுத்ததே இல்லை, அவங்க டேஸ்ட் பண்ணது கூட கிடையவே கிடையாது. மை ஹஸ்பண்ட் அது சாப்பிட மாட்டாங்க, என் ஃபேமிலியில யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வெஜிடேரியன்ஸா மாறினாங்க. அதுக்கான சப்போர்ட் அவங்க எல்லாருமே கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு என்னோட கிராட்டிடியூட நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னோட மெடிடேஷன் செய்ய செய்ய என்னோட விழிப்புணர்வு அதிகமாச்சு. புக் ரீடிங்னால நிறைய கான்செப்ட்ஸ் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சது. சோ அது வந்து பிரிட்ஜிங்கா இருந்துச்சு. என்னோட அந்த புக் ரீடிங், சத் சங்கம், தியானம் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய பௌதிக வாழ்க்கையில எனக்கு வர சேலஞ்சஸ ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய கருவியா எனக்கு அது இருந்துச்சு. அதனாலதான் நான் வந்து எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, ஆன்மீக வாழ்க்கை வேற, பௌதிக வாழ்க்கை வேற அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த ரெண்டையும் ஒன்னா எப்படி மர்ஜ் பண்றது, அது ரெண்டையும் எப்படி பிளெண்ட் பண்றது அப்படின்னா, அந்த கேப் எங்க இருக்கு அப்படின்னா, அதுக்கான நாலேஜ் வந்து நம்ம கேதர் பண்ணிக்கல, அதாவது சேகரிச்சுக்கல, அந்த அறிவை வந்து நம்ம சேகரிச்சுக்கல. ஏன்னா அது தேவையான அளவு நமக்கு அப்ப கிடைக்கல. ஆனா இப்ப நமக்கு வந்து நிறைய சோர்சஸ் மூலியமா நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த அறிவை நீங்க சேகரிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு குட் லிசனரா நீங்க மாறுங்க, ஒரு குட் ரீடரா நீங்க மாறுங்க. அத வந்து இன்னும் நீங்க பெட்டரா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்டார்ட் டீச்சிங். நீங்க இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் அடுத்த நிலைக்கு போச்சு அப்படின்னு சொன்னா, இன்னொரு அடுத்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, நான் வந்து தியான தமிழகம்காக நான் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிச்சேன். அது ஒரு விஷயம்.
இன்னும் அடுத்தது வந்து இன்னொன்னு டிரான்ஸ்லேஷன்ல எனக்கு வந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்குள்ள நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 100% அதையும் நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். அதே மாதிரி மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்னோட லேர்னிங் ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சு. அதனாலதான் நான் வந்து உங்களோட லேர்னிங் ஸ்பீடு நீங்க எந்த வேகத்துல நீங்க கத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க உங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணி பாருங்க அப்படின்னு. நீங்க எப்பெல்லாம் நீங்க கத்துக்கிறீங்களோ அப்பெல்லாம் வந்து அதை கத்துக் கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பா வந்து நீங்க நிறைய விஷயங்களை வந்து உங்களோட அந்த உணர்வு நிலை அந்த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த புரிதல் வந்து அதாகும். என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப வேகமா நடக்கும் அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல இன்னொன்னு நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோன்னே, ஒரு 4 பேத்துக்கு சொன்னோம்னா 4 பேரும் ஐயோ இந்த பொண்ணு இவ்வளவு நல்லா பேசுது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஆகாயத்துல பறந்தோம், ஈகோவுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான தண்டனையும் அனுபவிக்கிறது நான் மட்டும்தான். சோ அதனால நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதை கத்துக் கொடுக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணும்போது நீங்க இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஆனா அந்த இடத்துல ஹம்பிள்னஸ், பணிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க என்னைக்குமே கொண்டுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ஈகோ அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராப். அது எந்த சமயத்துல எப்ப நம்மளை பிடிச்சு கீழே இழுக்கும். நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு என்ன, நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருப்பேன். ஆனா எந்த இடத்துல நமக்கு வந்து அழகா நம்மளோட கார்மிக் லாட்ஸ் வேலை செஞ்சு அந்த கால்குலேஷன்ஸை கரெக்டா போட்டு கொடுத்து நம்மளுக்கு வந்து புல் பண்ண விடுவாங்க. நமக்கு தெரியும் புல் பண்ணிக்குவோம், புல் பண்ணி விட மாட்டாங்க, நாமளே புல் பண்ணிக்குவோம் அப்படிங்கறத வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சோ அதனால பணிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கத்துக்கணுங்கிற ஆர்வம் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி அணுகுறோம் அந்த ஆட்டிடியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சேர நம்ம கொண்டுட்டு வரோம் அப்படின்னா நீங்க சோல் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்குள்ள உங்களை நீங்களே எந்த அளவுக்கு நீங்க ஈடுபடுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது புரிதலினுடைய ஒரு ஹையர் எண்ட் வேர்டு. நேத்தும் அந்த செஷன்ல நான் சொன்னேன், அந்த புரிதல் வந்து உங்களுக்கு விரிவாகிக்கிட்டே போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த புரிதல் வர வர நம்ம கார்மிக் லூப்ல இருந்து குட் அண்ட் பேட் அப்படிங்கிற இதுல இருந்து நம்மளால ஈஸியா வெளியில வர முடியும். அதே மாதிரி பிறப்பு இறப்புங்கிறதுல இருந்து வெளியில வந்து நமக்கு இந்த பிசிக்கல் வேர்ல்டுல நமக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு, போதும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சாய்ஸ் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க மெடிடேட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு மெடிடேஷனை சொல்லி கொடுங்க. நம்மளோட லைஃபை வெளியில இருந்து யாருமே நமக்கு உருவாக்கி கொடுக்கறது இல்ல, நமது நிஜங்களை நாமே உருவாக்கி கொள்கிறோம். நம்ம லைஃப் வந்து கொண்டாட்டமா இருக்கணுமா இல்ல வெறுமையா இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மைண்ட் செட்ல தான் இருக்கு. நீங்க எந்த மைண்டை எப்ப எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற அந்த தேர்வு, அந்த சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. பிசிக்கல் மைண்ட் உங்களை எப்பவுமே வெறுமையிலையும் விரக்திலையும் உட்கார வைக்கும். ஆனா சோல் மைண்டை கரெக்டா ஃபீட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இது எல்லாமே உன்னோடதுதான், நீ தான் உருவாக்கி இருக்க, நீ தான் கிரியேட் பண்ணிருக்கங்கிறத ஞாபகப்படுத்தி நம்மள அது திருப்பியும் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு கூட்டிட்டு போயிரும் அப்படிங்கிறது தான். சோ நீங்க வந்து இப்ப இந்த இந்த இன்புட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் செல்ஃப் ரிலையண்டா மாறிக்கலாம் அப்படிங்கிறது தான். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச்.